வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மகா பெரியவா பல வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸில் லஸ் சர்ச் ரோட்டில் பக்தர்களோட நடந்து போயின்னு இருக்கா. லோகக்ஷேமத்துக்காக தண்டை ஏந்திண்டு நடந்து போறா. தண்டை ஏந்திண்டு நடந்து போகிற மகா பெரியவால வழிமறிக்கணும்னு கட்டைகளை ஏந்திண்டு தீக்காவினர் வரா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. என்ன ஆச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகா பெரியவா லஸ் சர்ச் ரோடில் பக்தர்களோட நடந்து போயின்னு இருக்கா. அந்த சமயம் அதே இடத்துல பூர்ண கும்ப மரியாதையோட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கிற மகா பெரியவாலை தாக்கிறதுக்காக திராவிட இயக்கத்தினர் கம்பு கட்டைகளோட தயாராக இருந்தா. இந்த செய்தி மகா பெரியவாளுடைய பக்தர்களுக்கு எட்டியது. அதிர்ந்து போயிட்டா. உடனே மகா பெரியவா கிட்ட போய், மகா பெரியவா, டிகே காரெல்லாம் அந்த பக்கம் கம்பு கழியோட நின்றுருக்காளாம். மகா பெரியவாளுக்கு ஏதாவது அவமானம்னா எங்களால் தாங்கிக்கவே முடியாது, பேசாம வேற பக்கமா போயிடுவோம் அப்படின்னு மகா பெரியவா கிட்ட கெஞ்சினா. கூடவே போலீஸ் நடந்து வந்தாலும் அதையும் மீறி மகா பெரியவாளை தாக்கிட்டா. மகா பெரியவா சிரிச்சுண்டே, அவளால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண மாட்டா அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த அம்பாள் கோவிலில் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிட்டு மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டா. திக்குன்னு உள்ளத்தோட டிடிகே சதாசிவம் அவரை மாதிரி பல பக்தர்கள் மகா பெரியவாளை அரவணைச்சா போல நடந்து வந்தா. கம்பு கட்டை பிடிச்சபடி நிற்கிற கூட்டம் லோகக்ஷேமத்துக்காக தண்டம் ஏந்திய மகா பெரியவாலை நெருங்கிட்டா. எல்லாரும் கட்டையை எல்லாம் கீழே போட்டுட்டு ஒதுங்கி நில்லுங்க, பெரியவங்க வராங்க, பெரியவங்களை வழிமறிக்கிறது தாக்குறது அதெல்லாம் கூடாது, நான் சொல்லிட்டேன். அவங்க எங்கே போகணுமோ அங்கே பத்திரமா கூட்டிட்டு போய் விட வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு ஒரு கணீர் குரல். அந்த குரலுக்கு உரியவர் ஈவேரா பெரியார். அவர் அங்க வந்து கட்டளையிடுறார். நான் தான் சொன்னேனே, பார்த்தேலா அப்படின்றது போல மகா பெரியவா ஒரு புன்னகை பொதித்த பார்வைய தன்னை சுத்தி நின்று இருந்த அடியார்கள் மேல் வீசினார். மகா பெரியவால பாதுகாப்பா தீக்காவினரும் கூட சேர்ந்துண்டு எங்க போனோமோ அங்க கொண்டு போய் விட்டா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.